ஸ்ரீலங்காவில் ஒரு விஷயம் நடந்தது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போனீங்க தனியாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பஸ்ஸில் போனீங்க என்னை விட்டுட்டு. கொடையனா போஸ்ட் ஆஃபீஸ் இறங்கும் பொழுது காலம்பு 4 மணி யாழ்ப்பாண பஸ். என்ன நடந்தது சொல்லுங்கள். நான் வந்து ஜாஃப்னாலேருந்து 9:30க்கு வந்து பஸ் வந்தது. பஸ் சரியான தூக்கம் வேறு எனக்கு. ஃபுல்லாக அப்படியே தூங்க முடியல, ஒன்றும் முடியல. அப்படியே போய் சேர்றதுக்கு மணி ஒரு 9:30 ஏறி காலையில் 4 மணிக்கு வந்து இறங்குச்சு. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கரெக்டாக அந்த இடம் பேர் என்னது, கொடையனா போஸ்ட் ஆஃபீஸ், அங்கே நிப்பாட்டுறாங்க பஸ்ஸு. என் ஃப்ரெண்டு வீடு அங்கே கிட்ட. இப்போ ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்னேன் 4 அந்த டிரைவர் கிட்டும்போது 4:30 சேர்ந்துரும்னு சொன்னாங்க. இப்போ நானும் ஃப்ரெண்டு கிட்ட 4:30 சேர்ந்துரும்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்களும் 4:30 வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் பஸ்ஸு போய் 4 மணிக்கு சேர்ந்துருச்சு. 4 மணிக்கு சேர்ந்ததையும் இனி அங்கே விட்டுருச்சு. அங்கே விட்டு கேட்டு அந்த இடத்துல இறங்குனது நான் உண்டி தான். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு 2-3 மினிட்ஸில் எல்லாம் அப்படியே அவங்கவுங்க ஒரு பஸ் வந்ததையும் போயிட்டாங்க. அப்போ நான் உண்டி தான் நிற்கிறேன். இந்த சைட்டில் வந்து ஒரு 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 5 மீட்டர் தள்ளி ஒரு ஆண் நிற்கிறாரு. அப்புறம் அந்த சைடில் ஒரு பாய் நிற்கிறாரு. அந்த சைட்டில் வந்து இன்னும் ஒரு 10 மீட்டர் ஒரு 15 மீட்டர் தள்ளி நிறைய ஒரு ஆட்டோக்காரவங்க ஒரு 5-6 பேர் நிற்கிறாங்க. அங்கே ஒரு லுங்கிலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அங்கே அப்படியே எல்லாம் உட்காந்துக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. நான் நடுவில் எங்கிட்ட நிற்கிறேன். அங்கே நிறையா பேர் இருக்கிறோம். நான் அந்த 10 மீட்டர் 5 மீட்டர் கிட்ட உள்ளவர்கிட்ட நின்றுட்டுருக்கேன். அங்கிட்டு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு. ஆனால் ஒரே இருட்டு. இந்த காரெல்லாம் ரொம்ப காணோம். நானும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் நான் வந்துட்டு, அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நில்லுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவர் அந்த 5 மீட்டர் கிட்ட உள்ள ஒருத்தர் என்னையே பார்த்துட்டே இருக்காரு. நானும் யோசிச்சு ஏன்டா என்னையே பார்க்குறாரு, கையாசிக்கிறாரு, ஃபோன் என்னென்னமோ பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக புரியல. நானும் தெரியாத மாதிரி நின்றுட்டே இருக்கேன் பேக்கை வச்சுக்கிட்டு. ஒரு பக்கம் ஒரு பயம். ஆனால் சரி பரவாயில்ல, என்ன நடக்குது பார்க்குறோம், ஒண்டியாக தான் இருக்கும், நம்ம சமாளித்து தான் ஆகணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்ட்டு அப்புறம் நின்றுருக்கேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஃபோனில் என்னமோ செய்கிறாரு, பேசுகிறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு கால் பண்ணார். திடீர்னு அங்கேருந்து ஒரு ஆள் நடந்து வந்தார். அந்த ஆள் வந்து இந்த சைட்டை நோக்கி வராரு. அவர்கிட்ட என்னையே பார்த்துக்கிட்டே வராரு. அப்புறம் நானும் அவரையே பார்த்தேன். அவரும் என் கண்ணையே பார்க்குறாரு, நானும் பார்க்குறேன். பார்த்துட்டு போய் அங்கே போய் என்னமோ சொன்னார். சொல்லிவிட்டு திரும்பவும் அப்படியே வராரு என்கிட்டயே. நான் நவரவே இல்லை. நான் நின்ற இடத்துலேயே நிற்கிறேன். அவர் வேணும்னு என் கிட்டையாக நடந்து போகிறாரு. நானும் அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே தான் நின்னேன் என்ன தான் பண்ணுறாருன்னு. அப்புறம் பார்த்தாரு, அப்படியே போயிட்டாரு. அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ளவர் கொஞ்சம் அப்படி போனக்கோட கொஞ்ச நேரம் ஃபோனை சொல்கிறாரு, கையை அசைக்கிறாரு, என்னமோ லைக் என்னென்னமோ செய்கை காட்டுறாரு, லைக் ராங் செய்கைலாம் காட்டுறாரு. லைக் எனக்கு ரொம்ப அப்படியே அன்கம்ஃபர்டபுளாக ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுப்போம். ஏன்னா இங்கிட்டு ஓடலாம், இங்கிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்கள எனக்கு சரியாக தெரியல. அங்கே அவங்க வந்து ஆட்டோவில் நிற்கிறாங்க. ஒரு 4-5 பேர் பாய்ஸ் தான் லுங்கியோடு நிற்கிறாங்க. இவங்களும் சரியா அவங்களும் எல்லாரும் ஒரு கேங்காக ஒன்றும் தெரியல நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் எனக்கு யோசித்தது ஒன்று தான், எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா நாங்கள் வந்து 5 கேர்ள்ஸு. எங்கள் அப்பா சொன்னார் எதுவாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். எங்கள் அப்பா எங்களுக்கு 3 விதம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. முதல்ல நீ பயப்படாமல் வந்ததையும் கண்ணை பார்த்து நேராக கண்ணை வந்து புக் பண்ணுரு அப்படி அதை மிஸ் பண்ணிட்டேன்னா எங்கள் அப்பா இங்கே ஒரே அடியாக வேகமாக அடிச்சிருமா அப்படி சொல்லுவார். சரி அதையும் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே காட்டி ஒரே எத்து கொடுத்துருமா, அப்படி 3லையும் இது பண்ணிட்டேன்னா ஓட்டமாக ஓடிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு. நான் அதுதான் யோசித்தேன். சரி முதல்ல என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம், தைரியமாக நிற்போம். அப்போ அவர் ரொம்ப அந்த மாதிரிலாம் செய்வோம். எனக்கு ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகி கொஞ்சம் தள்ளிட்டு போய்ட்டு அந்த ஆட்டுக்காரவங்க கிட்ட நிற்காம ஒரு 5 மீட்டர் ஆட்டுக்காரவங்க தள்ளிட்டு நின்னேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன அவர் டிஸ்டர்ப் பண்ணுறாரான்னு. நான் சொன்னேன் ஆமாண்ணா டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன் எங்ககிட்ட முதலே நான் அவர்கிட்ட பேச ஆரம்பித்ததையும் இவர் வேகமாக நடந்து தூரமாக போயிட்டாரு. ஆக்சுவலி அந்த ஆட்டோக்காரவங்க வந்து நோன்பு
காலையில் எடுத்துட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க, அவங்க பிஸ்னஸ்க்காக உட்காந்துருக்காங்க. அது எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சு. வந்து என்னை எதிராக அப்போ நான் சொன்ன அந்த மாதிரி நடந்து அவங்க சொன்னாங்க அந்த ஆட்டோக்காரவங்க வந்து நோன்பு எடுத்துட்டு வந்து அவங்க ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்து பிஸ்னஸ்க்காக உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் ஓகே. ஆக்சுவலி அவங்களெல்லாம் பார்த்த கையோடு தான் அவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னது இருந்தால் இவர் வேகமாக ஓடிட்டாரு, முன்னுக்கு போயிட்டாரு. உங்கள் கேட்க போகிறதுக்குள்ளே நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் ஓடியே போயிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கே தான் கேர்ள்ஸ் போனாலும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். சம்டைம் பாய்ஸ்க்கே இந்த பிரச்சனை கூட இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது, பேக்கப் கொடுங்கிறது, காசு. ஆனால் என்ன இருந்தாலும் ஒன்று தான் நம்ம மைண்டில் யோசிக்கணும், யாரும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். அப்படி ஒரு வேளை சமாளிக்க முடியலன்னா அதனால தான் எப்போதும் சொல்கிறது, ஹெல்த்தியாக இருக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், நல்லா ஸ்டெமினரோடு இருக்கணும். ஒன்றுமே செய்ய முடியணும், ஒரே ஓடி இருக்கணும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், என்னால் அடிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் எல்லாம் ஓட முடியும்னு தெரியும், ஓடி போயிடுவேன். அதாவது யாராவது பொம்பளை பிள்ளைய தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, நைட்டில் இறங்க போகிறீங்கண்டா பஸ்காரன் 4:30ன்னு சொன்னால் 3:30க்கே வெயிட் பண்ணுங்க. ஏன்னா பஸ் அரை மணி நேரம் முன்னுக்கு போயிடும். என்னால் அப்படியே சொல்ல முடியாது, ஏன்னா என்ன தேடி வருதும் ஒரு பொண்ணு தான். அவங்கள வந்து நான் இப்படி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அந்த நேரத்தில் நீங்கள் 2-3 விஷயம் யோசிச்சிங்களே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி தரேன், வேறு வந்தால் பர்சன் அடிச்சுடுங்க. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதுவும் சொல்ல மறந்துடும். ஒரு பெப்பர் ஸ்ப்ரே ஏற்கனவே முந்தி வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு தான் எப்போதும் நடப்பேன் மலேசியாவில் நான். ஏன்னா காரம் உண்டியாக போய் எடுக்கணும்னு. ஆனால் பெப்பர் ஸ்ப்ரே நான் அடித்து பார்த்ததே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணேன், ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இல்லை கடையை விட்டெல்லாம் சாத்திட்டு வரும்போது என் கூட ஸ்டாஃப் இருந்தாங்க 2 பேர், நதியா மாலன். அவங்க ரொம்ப குட், என் கூட அக்கான்னு சின்ன பிள்ளையிலேருந்து என்னோடையே அப்படியே வேலை கற்றுக்கிட்டு என்னோடய இருந்தாங்க. அப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லி நதியா அவனுக்கு ட்ரை பண்ணுவான் நதியான்னு சொல்லிட்டு சும்மா தான் அடித்தேன். அது 2 அடி கண்ணை எரிச்சேன். அந்த புள்ளிக்கு ஆஸ்மா வந்து 2 நாளைக்கு வேலைக்கு வராம அந்த மாதிரி நடந்துச்சு. சும்மா அதுக்கு மேல அடிக்கல, தனியில் வெளியே தான் அடிச்சேன். வெளியே அடிச்சதையும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகி அதுக்கு ஆஸ்மா இருக்கு, ஆஸ்மா வந்து 2 நாள் வேலைக்கு வராம பிள்ளை. அதுலேருந்து பெப்பர் ஸ்ப்ரே கண்டா எனக்கு சரியான பயம். ஆனா இப்போ யோசிக்கிறேன், எல்லாரும் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன். யாரெல்லாம் ஓட முடியலையோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கேட்பாங்க 4 மணிக்கு நீங்க அந்த இடத்துல இறங்கின தப்பா ஒரு பெண்ணா? அதான் எனக்கு கட்டாயம், பிகாஸ் எனக்கு அந்த டைமுக்கு நான் போய் தான் ஆகணும். என்னடா எனக்கு ஃப்ளைட்டு, எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் போய் ஆகணும். அதனால தடுக்க முடியல. ஆனா அவங்க இனி வெயிட் பண்றாங்க, பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றாங்க, யாராவது ஒரு ஆள் தனியா வருவாங்க, தனியா வந்தா வம்புழுக்கலாம்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு ஆள் உங்களை மாதிரி தனியா வருவாங்கன்னு. ஆனா ஸோ யார் ட்ராவல் பண்ணுறாங்களா இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருங்க, இறங்கும் பொழுது கவனிச்சு கொள்ளுங்க. இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு, அது இப்போ நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஸோ அதான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஓகே, அப்படி ஏதாவது நான் உங்ககிட்ட தப்பா ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும்னு தெரியாது. நன்றி 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 வணக்கம்.